ஒரு 3 நாளுக்கு முன்பாக நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். பாண்டிச்சேரியில் சொன்னது மாதிரி 90% மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் போடும்போது கூட 85% தொடும். 11-12 மணிக்கு மேலேயே அந்த பிரேக்கிங் நியூஸை பார்த்து 40% மேலே போகும்போது பேச ஆரம்பிப்பார்கள். 6 மணிக்குள்ள அந்த ஓட்டுப்பதிவு நிறைவு பெறும்போது தமிழகத்தினுடைய அரசியல் வரட்டை திருப்பி போடும். 85% மேலே தொடும் சொல்லியிருந்தேன். அது நேற்று தொட்டிருக்கு. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 80% 85% சாலிடாக வரும்னு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க. அதேமாதிரி வந்திருக்கு. இப்போ எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கிடைக்கும்? தாவேக்காவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் சென்னையில் எவ்வளோ கிடைக்கும், கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகளில் எவ்வளோ ஓட் சார் கிடைக்கும், அவர் எந்த அளவுக்கு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, டீட்டெயில்ஸ் கையில் இருக்குன்னு நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ்லேருந்து எல்லா டீட்டெயிலும் எடுத்து வச்சுருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ தமிழக அரசியல் வரலாற்றிலேயே 2026 பதிவான வாக்குகள் பர்சன்டேஜ் வந்து கண்ணாப்புறான்னு அதிகம் சார். நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்பாக இந்த நேற்று எலெக்ஷன் நடந்தது இல்லை, ஏப்ரல் 23 அப்போ அந்த வாக்காளர்களுடைய சூழ்நிலை என்ன, வெளிநாட்டில் இருந்த வாக்காளர்கள் என்ன, இங்கே எத்தனை பேர் ஊருக்கு போய் சிரமப்பட்டு பதிவு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு வந்த அது நிறைய பேர் பதிவில் படுத்த பார்க்க முடிஞ்சுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெர்மனியிலேருந்து அம்மாவும் பொண்ணு 2 பேரும் 3 ஃப்ளைட்டு மாறி வர்றாங்க. 2 ஓட்டு போடுறதுக்காக 3 ஃப்ளைட்டு மாறி 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 வந்து அவங்களுடைய அம்மாவும் பொண்ணு பேசுகிற ஒரு வீடியோவே இருக்குது, விட்டுருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குதுன்னா, எந்த முறையும் இல்லாத அளவுக்கு வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ பேர் வந்து கிட்ட லட்சம் பேர்கள் மேலே வந்ததாக ஒரு தகவல் வருது. ஸோ அவ்வளோ பேரும் இங்கே வந்து வாக்குகளை பதிவு செய்யப்பட வேண்டும். கிட்டத்தட்ட துபாயிலேருந்து ஒரு பையன் 28 வயசு, இது வரைக்கும் நான் வாக்கே போட்டது கிடையாது, ஓட்டே போட்டது கிடையாது, இந்த முறை நான் போடணும்னு சொல்லி துபாய் வந்து இந்த எமிரேட் ஃப்ளைட்ஸில் வந்து சென்னை வந்து போட்ட ஒரு வீடியோவும் பதிவு பண்ணது ஒன்று இருக்குது. ரெண்டாவது மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுச்சு, உட்காந்து ஏர்போர்ட்லேயே உட்காந்து அழுது ஒரு வீடியோ. நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், என்னால் வர முடியல, ஒரு ஓட்டு என்னால் போட முடியாமல் போச்சு, ஸோ நாங்கள் விரும்புகிற விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவளுடைய அந்த ஆதங்கத்தையும் வெளிப்படையும் சந்தோஷத்தையும் ஆர்வத்தையும் நான் பார்க்க முடியும். லண்டன்லேருந்துலாம் மிகப்பெரிய குரூப்பே வந்துருச்சு. இந்த பக்கம் மலேசியா, சிங்கப்பூர்னு வந்து வெளிநாட்டில் வந்து இறங்கினவர்கள் வந்து கிட்ட லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒரு தகவல் வருது சார். இது எல்லாமே நாங்கள் விரும்புகிற அவருடைய படத்தை பார்த்து ரசித்த நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஒன்று எதிர்பார்த்து மாற்றத்தை உருவாக்கணுங்கிற தோட்டத்தில் வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு வாக்குகளை செலுத்துறதுக்காக நாங்கள் வந்திருக்கோங்கிற அந்த தகவல் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த ஒரு விஷயத்தையும் விஜய் வந்து கடந்த 21 பிரச்சாரத்தில் நந்தனத்தில் வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்ட போடக்கூடிய வரக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிற ஒரு விஷயத்தை வேறு சொன்னார். அது பார்க்க முடிந்தது நேற்று. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவிலே பல மாநிலத்தில் இருக்காங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர்கள் ஒரு பக்கம் வந்தது, பாதி பேர் வந்து இறங்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் அவர் சொந்த ஊருக்கு போகிறது, இப்போ மதுரையோ திருச்சியோ கோயம்புத்தூரோ கன்னியாகுமரியோ போனவர்கள் வந்து போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணும்போது அந்த நெருக்கடி, அந்த 23 காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பமாகுது. 22 இரவு வந்து ஊருக்கு புறப்படுறாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு சொந்த ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. இந்த தீபாவளிக்கு, ஃபெஸ்டிவலு, பொங்கல், அப்புறம் தமிழ் புத்தாண்டு, இந்த அளவுக்குலாம் நியூ இயர்க்கெலாம் நிறைய பேர் சென்னையிலேருந்து மற்ற ஊர்களுக்கு போகிறத நம்ம பார்த்துருப்போம். அவ்வளோ பஸ் வசதிகள், அவ்வளோ போக்குவரத்துகள் இருந்தும் இந்த முறை எல்லாமே இருக்குன்ற ஒரு தகவல் வந்தும் சரியான நேரத்துக்கு எங்களால் ஊருக்கு போக முடியலன்னு சென்னை இங்கே கிளாம்பாக்கத்தினுடைய அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து கதர்ன பல பேரை பார்க்க முடிஞ்சுது. இங்கனால ஊருக்கு போக முடியலன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ஸ்லாம் பார்த்தா பைக்கில் லிஃப்ட்டு போய் கேட்டு போனது இருந்தது. சென்னையிலேருந்து எப்படியா கடந்து போயிடுவோம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திண்டிவனம், அப்படி இப்படின்னு போய் பைக்கில் போனது. அப்புறம் டாட்டா ஏஸு, குட்டி யானை வரும்போதெல்லாம் வண்டியை நிப்பாட்டி நின்றுட்டு கூட நாங்கள் வந்துடும்னு சொல்லி ஏறி போனது. லாரியில் மேலே டாப்பில் டிரைவர் சீட்டுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு டாப் இருக்கும். அப்போ அதை கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களுக்கு பிறகு அந்த டாப்பில் வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சென்னை லாரியில் வந்தோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படித்த இளைஞர்கள் லட்சமாக சம்பாதிகள் ஓட்டு போடுறதுக்காக லாரியில் ஏறி போன ஒரு சம்பவம். ஸோ இவர்களுடைய அந்த ஆதங்கம் இது எங்களுக்கு சரியான நேரத்துக்கு போக முடியுமா என்னன்னு சொல்லி இவ்வளோ போராட்டத்துக்கு நடுவுலேயும் அவள் சொந்த ஊருக்கு போய் அந்த 6 மணிக்கு முன்பாக போய் ரீச் பண்ண முடியலன்னா அந்த பூத்து முன்னாடி கதறின அத்தனை பேருடைய மனசு வலியை உணர முடிஞ்சுது. இப்போ கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். விஜய்க்காக வந்தவர்கள் நிறைய பேர் போகணுங்கிற ஒரு கருத்துக்கள் நிறைய இருந்தால் கூட
இந்த 4 முனை போட்டியில் 4 பேருக்குமே ஓட்டு போகிறதுக்கு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவர்களும் போகலைங்கிற வருத்தத்தை தெரிவித்தாங்க. இது கொஞ்சம் ஏற்பாடுகள் சிறப்பாக செஞ்சதில் இருக்கும். 12-1 மணிக்கு மேலே போக்குவரத்துகள் வந்து எதுவுமே இல்லைங்கிற ஒரு தகவல் வந்தது. ஸோ இவ்வளோ பாடுபட்டு, இவ்வளோ அரும்பாடுபட்டு வெளிநாட்டிலேருந்து வந்து உள்ளூர்லேருந்து போய் சொந்த ஊருக்கு போய் ஓட்டுப்பட்டவர்களுடைய அந்த வழியிலையும் விதையிலையும் எப்படியாவது எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்றம் தேவைங்கிற ஒரு விஷயத்திற்காக நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லப்பட்ட அந்த கருத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதாவது அங்கேருந்து வந்தவர்லேருந்து இங்கேருந்து போனவர்லேருந்து ஒரு 10% ஓட்டு போட முடியலைங்கிற ஒரு தகவலும் நமக்கு வருது. ஸோ 6 மணி வரைக்குமே சிறப்பாக ஓட்டுப்பதிவு எந்த இதுவுமே இல்லாமல் நடைபெற்றதாக நமக்கு வந்த ஒரு தகவல். தமிழகத்தின் அரசியல் வரலாற்றிலே இதுவரைக்கும் பதிவாகாத வாக்குகள் பெர்சன்டேஜ் வந்து பதிவாயிருக்கு. அது ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்னதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போது சென்னை டிஸ்ட்ரிக்டில் முக்கியமானது எடுத்துக்கிறேன். 16 தொகுதியில் ஒரு மெயினாக விஜய் பெரம்பூர் தொகுதியில் நிற்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இந்த ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கிற அந்த தொகுதி வெற்றி வாய்ப்பை மக்கள் இப்போ கையில் கொடுத்துட்டாங்கன்னு தெரியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2021 வருடம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 62.96% வாக்கு பதிவாகிருக்கு பெரம்பூரில். இந்த முறை விஜய் நிற்கிறதுனால 2026 அந்த தேர்தலில் விஜய் நிற்கும் அந்த பெரம்பூர் தொகுதியில் 89.73% வாக்குகள் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 26.77% வாக்குகள் பதிவாயிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பெரம்பூர் தொகுதியுடைய மற்ற வேட்பாளர்களும் மற்ற பேசக்கூடிய நிறைய அரசியல் விமர்சகர்களும் கருத்தை தெரிவிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் இது. பெரம்பூரில் மட்டும் இல்லை, தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்கு அப்படின்றாங்க. 2021 நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் 6,28,23,749 வாக்காளர்கள். அதில் பதிவான வாக்குகள் வந்து 4,62,56,553 வாக்குகள். ஸோ பெர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 73.63% வாக்குகள் பதிவாயிருக்கு 2021. இப்போ இந்த முறை 2026 இதே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் இப்போ இங்கே குறிப்பிடுறேன். ஒரு 3 நாளுக்கு முன்பாக நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். பாண்டிச்சேரியில் சொன்னது மாதிரி 90% மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் போடும்போது கூட 85% தொடும். 11-12 மணிக்கு மேலேயே அந்த பிரேக்கிங் நியூஸை பார்த்து 40% மேலே போகும்போது பேச ஆரம்பிப்பார்கள். 6 மணிக்குள்ள அந்த ஓட்டுப்பதிவு நிறைவு பெறும்போது தமிழகத்தினுடைய அரசியல் வரட்டை திருப்பி போடும், 85% மேலே தொடும் சொல்லியிருந்தேன். அது நேற்று தொற்றுக்கு 84.45% இரவு 12 மணியினுடைய நிலவரத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஏறலாம், இப்போ கொஞ்சம் முன்ன பண்ண போகலாம். அப்போது 84.45% பெர்சன்டேஜ் 2026 தேர்தலில் இப்போ பதிவாயிருக்கு. இப்போ மொத்த வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 5,73,43,291 வாக்காளர்கள். இதில் பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா 4,83,98,375 வாக்குகள், 84.45% வாக்குகள். ஸோ மொத்தமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா டோட்டலாக கடந்த முறை 2021 வாக்குகள் பதிவான பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 73.63%. இந்த முறை 2026 விஜயனுடைய வருகை எல்லாருடைய பார்வையும் சதவீதம் உயரும். எப்பவும் நடக்காத அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு முன்னேற்றம், ஒரு மாறுபாடும் ஏற்படும் இந்த எலெக்ஷனில். கணிக்க முடியாத ஒரு எலெக்ஷன். நாங்கள் கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் வருது, கருத்து திணிப்பு நான் சொல்லியிருந்தேன். விஜயும் அதே தான் கடந்த 21 பிரச்சாரத்தில் கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்து வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிற ஹைலைட்டாக பேசப்பட்ட விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போது இந்த முறை 2021 73.63% வாக்கு பதிவானது. 2026 84.40%. வேறுபாடு எவ்வளவு? கிட்டத்தட்ட டிஃபரண்ட் பெர்சன்டேஜ் வந்து 10.82% எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ் பதிவாயிருக்கு. அரசியல் களமே மாறி இருக்கு. இது வரைக்குமே பதிவாகாத வாக்குகள் 72-73 தான் தொடும் அதிகபட்சமாக. சில ஏரியாக்கள்னா 78-79 வரைக்கும் போனது இருக்குது. ஒட்டு மொத்தமாக 73% ஹையஸ்ட்ன்ற ஒரு சதவீதத்தை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இப்போது 84.45 பதிவானதுனால 10.82% வாக்குகள் பதிவாகியிருக்கு.
இது விஜயின் வருகையில் மட்டுமே தான் சொல்லி இன்றைக்கு விஜயை பிடித்தவர்களும் பேசுகிறாங்க, பிடிக்க நிறைய பேர் பேசுனாங்க. அவர்களுடைய ஸ்பீச்சும் இப்போ அப்படி தான் இருக்கு. இது காரணம் முழுக்க 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 விஜய். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக இந்த வாக்குகள் பதிவானதில் 30 to 35% விஜய் வாக்குகள் வரும் அப்படிங்கிறது எல்லாருடைய பார்வையும் இருக்கு. இப்போ நமக்கும் அந்த தகவல் தான் வந்திருக்கு. 35% விஜய்க்கு வரும் அடிச்சு சொல்றாங்க. அப்போ பேலன்ஸ் 84.45ல் 30% போச்சுன்னா இந்த பேலன்ஸ் அது ஓட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓட்டில் ஜென்ரலாகவே ஒரு 10% இருக்கும். அப்போ இது எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜில் அந்த வாக்குகள் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட 50% தான் பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. 35 விஜய் சாரிட தட்டி பெறுவார். இப்போ 50% வாக்குகள் தான் மற்ற கட்சிகள் இருக்காங்களா, கூட்டணி அமைப்புகளோட இருக்கிற அந்த கட்சிகள் பகிர்ந்து கொள்ளப்படும். நோட்டா, எஸ், சுயேட்சை, எஸ். அப்போ எல்லாருடைய பார்வை தாங்க இருக்கு. விஜய் 30% மேலே போயிட்டாலே மாபெரும் மிகப்பெரிய சாதனை பண்ணுவார், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விஜய் உருவாகும் அப்படின்னு நிறைய பேருடைய பார்வையும் குரலாகவும் ஒழிச்சிட்டு இருக்கு இப்போ. ஸோ இப்போ இந்த லிமிட்ல இன்னொரு விஷயத்தை உள்ள போயிடுறேன். த ஏஜ், டீனேஜ் அண்ட் ஜென்சி கிட் அண்டு 2K கிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது விஜய்க்கு தான் மிகப்பெரிய ஆதரவாக இருக்குது. அதை கவரப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் மற்றவர்கள்லாம் இவ்வளோ போராடி பார்த்தாங்க. பட் இங்கே 18 to 19 வயசு உள்ளவர்கள் 14,59,039 வாக்குகள், 20 to 29 வயசு, ஸோ இளம் தலைமுறையினர் 1,07,18,457 வாக்குகள். மொத்தமாக இந்த 18 வயசுலேருந்து 29 வயசுக்கு உள்ளவர் எல்லாமே கிட்டத்தட்ட விஜய்ன்னு சொல்லப்பட்ட தகவல் தான் நம்மளுடைய காதுக்கே வந்தது. 1,71,77,496 வாக்குகள் மொத்தமாக. இந்த ஓட்டு அப்படியே கிட்டத்தட்ட 100% விஜய்க்கு வருங்கிற தகவல் தான் இப்போ வந்துட்டு. சரி, நாமே சொல்லிக்குவோம் 100% இல்லைப்பா, ஒரு 90ன்னே வச்சுங்க. ஓகே, கிட்டத்தட்ட 1,10,00,000 ஓட்டுகளுக்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் விஜய்க்கு சாலிடாக இருக்கு. இப்போது ரெண்டாவது ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த பதிவான வாக்கு 2027 4,83,98,302 வாக்குகள் இருக்குல்ல, அதில் ஒரு 10% வாக்குகள் விஜய்க்கு இருக்குது. ஏன்னா விஜய் ரசிகர்களாக இருந்து தான் ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள், தன்னை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, வாய்ப்பு தருவோம், என்ன பண்ணுறாரு பார்ப்போம்னு இந்த ஏஜ் உள்ளவர்கள் பேசுகிறாங்களோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, 30லேருந்து ஒரு 50 வயசு உள்ளவர்கள்லாம் அவர்களுடைய வாக்கு பார்த்தீங்கன்னா இதில் 10% வாக்குகள் விஜய்க்கு வர்றது மாதிரி இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 48 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வர்றது மாதிரியும் ஒரு தகவல் வருது. ஒட்டு மொத்தமாக இந்த பதிவான வாக்குகளில் 4,83,93 வாக்குகளில் விஜய்க்கு மட்டுமே 1,75,00,000 வாக்குகள் சாலிடாக வரும் சொல்லி இன்றைய பிரபலங்கள், அரசியல் விமர்சனங்கள், பிடித்தவர்கள் பிடிக்காத அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழகம் மட்டுமில்ல டெல்லியே ஒரு கலக்கியிருக்கார் விஜய் அப்படிங்கிறதா மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. 1,75,00,000 ஓட்டுகள் வாங்கினார்னா மிகப்பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற அந்த தகவல் இந்த பெர்சன்டேஜில் இந்த டீனேஜ் வாக்குகளில் மொத்தமாக வருங்கிற ஒரு. ஸோ இந்த 1,21,00,000 வாக்குகளில் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு வரும். ஒட்டு மொத்தமாக 1,75,00,000 அப்படிங்கிற ஒரு தகவல் சிறப்பு வந்திருக்கு நமக்கு. இதை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் மட்டும் கொஞ்சம் எவ்வளோங்கிறத சொல்ல வந்தேன். முக்கியமான டிஸ்ட்ரிக்ட் தான் எடுத்திருக்கேன், நிறைய எல்லா பேருமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ சென்னையில் 2021 59.6% தான் பதிவாயிருக்கு. இப்போ 2026 83.72% வாக்குகள் பதிவாயிருக்கு. டிஃபரெண்ட் வேரியேஷன் பார்த்தீங்க, 24.66% வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கு இந்த முறை. சென்னை 16 தொகுதியில் கொண்டது மிகப்பெரிய ஒரு கோட்டை அப்படி அசைச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட அசைச்சிருக்காரு விஜய். சென்னையில் கடந்த 2021 59.75% வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த முறை 2026 விஜயனுடைய வருகையினால் ஏற்பட்ட மாற்றம் மிகப்பெரிய அளவில் 83.41% பதிவாயிருக்கு. அப்போது வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா 23.66% வாக்குகள் இந்த பெர்சன்டேஜ் மாறி இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது. இது சென்னையில். டக்குன்னு போயிடுறேன். திருச்சி கிழக்கில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை 2021 69.94, இந்த முறை 2026 81.69.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா 11.75% வாக்குகள் வந்து மாறி இருக்கு, அதிகப்படுத்தியிருக்கு. இது எல்லாமே விஜயோடைய வருகையினால் மட்டுமே தான் எல்லாருடைய பார்வையும் இருக்குது, குரலும் இருக்குது. கரூர் 2021 83.92%, இந்த முறை 2026 91.86%, கிட்டத்தட்ட 7.94% வாக்குகள் அதிகமாக 8% வரை. கோயம்புத்தூரில் கடந்த முறை 2021 68.70%, இந்த முறை 2026 84.73%, மொத்தமாக 16.8% அதிக வாக்குகள். மதுரை 2021 70.33, 2026 80.52%. அடுத்து கன்னியாகுமரி கடந்த முறை 68.67, இந்த முறை 75.61. ராமநாதபுரம் கடந்த முறை 69.60, இந்த முறை 77.1. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் ஹைலைட்டாக பர்சன்டேஜ் இன்னும் நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாக்குகள் இந்த பர்சன்டேஜ் வித்தியாசப்படுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதான், இளம் தலைமுறையினரும் அதாவது இளம் தலைமுறையிலும் வந்து வாக்குகள் வந்து கடந்த முறை பார்க்கும்போது இந்த அதாவது வாக்கு சாவடிகள் வரைக்குமே போவாங்க பேரண்ட்ஸோட. அவங்க உள்ளே அனுப்பிச்சிட்டு நீங்கள் போட்டுங்கன்னு அந்த வாக்கு சாவடியில் பார்த்துட்டே கடந்து போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சினிமாக்கோ ஹோட்டலுக்கோ சாப்பிட்டு வாக்குகள் பதிவு செய்யப்படாத வாக்குகள் கிட்டத்தட்ட 1,21,00,000 பேர் அவர்கள் எழுதி வச்சுங்க. ஆனால் போன முறை தவிர்த்து வேண்டாம் தேவையில்லைன்னு போனவர்கள் இந்த முறை அவர்களுக்கு அரசியலை புரிய வச்சவர் விஜய், தெரிய வச்சவர், பேச வச்சவர், வாக்குகளை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற அவர்கள் வந்து அந்த வாக்குச்சாவடியை கடந்த முறை கடந்து சென்றவர்கள் இந்த முறை வாக்குச்சாவடி உள்ளே போனதை பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட அவர்கள் உள்ளே போனது 1,21,00,000 வாக்காளர்கள் உள்ளே போயிருக்கிறதாவும் ஒரு தகவல் வருது. அதுதான் இந்த பர்சன்டேஜுக்கு அதிகப்படியான பிரச்சனை பதிவானது காரணமே இவர்கள் தான். ஒரு தலைமுறைக்கான தேர்தல் இதுன்னு அவர் சொன்னார். அவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, உள்ளே வந்தாங்க, வாக்குகள் பர்சன்டேஜ் அதிகப்படுத்தியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படிங்கிற தகவல் தான் இப்போதைக்கு நமக்கு வந்துகிட்டு இருக்கு. மே 4 அன்று நான் இதே தான் சொல்லிக்கல விரும்புகிறேன். பாண்டிச்சேரிலையும் சொன்னேன், தமிழ்நாட்டு எலெக்ஷன்லையும் சொன்னேன் 85% போகும்னு. இப்போவும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மே 4 வாக்குகள் என்ன ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட முதல்ல தபால் வாக்குகள் என்ன ஆரம்பிப்பாங்க 7 மணிக்கு மேலே 9 மணிக்கு ஒரு நிலவரம் போகும். 9 மணிக்கு மேலே அந்த முன்னிலைன்னு ஒரு லிஸ்ட்டு அப்படியே வரும். வர 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 ஒரு 11 மணி அளவில் அந்த முன்னிலை யாருங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதை அப்படியே முன்னிலை தக்க வச்சுட்டே தான் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறும். சென்னையை பொறுத்தவரைக்கும் எப்படி சார் இருக்குது? சென்னை வந்து பிரமாதமாக இருக்குங்க. விஜயுடைய கிட்டத்தட்ட 16 தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 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 4-5 தொகுதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத மக்கள் வந்து சொல்கிறாங்க. வாக்குகள் பதிவு செய்ய போதும் நிறைய பேர்கிட்ட பேசும்போதும் விமர்சகர்களும் சொல்லக்கூடியது அதுதான் சொன்னேன். உங்களுக்கு சென்னையில் வந்து 59.70% கடந்த முறை வாக்காளர்கள் வந்து எந்தெந்த தொகுதிகளில் முன்னிலை வருவாங்க சார்? இல்லை முன்னிலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்குமே பெரம்பூரில் வின்னிங் கேண்டிடேட் சார், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லைன்றாங்க. இப்போவே கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 45% இதில் வாக்குகள் பதிவாரிகள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் கிட்டத்தட்ட 89% வந்து 90 அடிச்சிட்டாங்க. அது ஒரு விஷயம் பார்க்கப்படுது. வில்லிவாக்கம் 80%. அது கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. இங்கேயும் விஜயுடைய வருகை எந்த அளவுக்கு தெறிக்க விட்டார் ரோட் ஷோலுங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து விருகம்பாக்கம், ஸோ அவருடைய தொகுதியினை எடுத்துக்கலாம். அதில் 85% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த 16 தொகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேளச்சேரியிலேருந்து எல்லாமே வந்து 82, 83, 85 அந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜில் தான் வாக்குகள் பதிவாயிருக்கு. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிந்தே சென்னையில் ஒரு 15 to 20% வாக்குகள் எக்ஸ்ட்ராவாக எல்லா வரையிலையும் வந்து இதை பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெரம்பூரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 23.66% உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது கிட்டத்தட்ட சென்னையிலையும் விஜயுடைய அந்த அந்த வெற்றி வகை வந்து கண்ணுக்கு தெரியுற மாதிரி தான் நிறைய பேருடைய அந்த கருத்துக்கள் நமக்கு வெளில வந்துட்டு இருக்கு சார். இப்போ எல்லாமே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வந்திருக்கு. போன முறை போட்டதை விட இந்த முறை எல்லா தொகுதிகளிலும் மக்கள் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. எஸ், அதிகமாக ஏன் வந்து போட்டிருக்காங்க? ஏன் சதவீதம் ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து 10%, 20% கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழப்பம் வந்திருக்கு. ஏன் மக்கள் இவ்வளோ வேகமாக வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதுலேருந்தே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50% என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் மற்ற இடங்களில் தாவேக்கா எங்கெங்கெல்லாம் அதிகமான சதவீதம் வரப்போகிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சார். நன்றி சார். நன்றி சார்.